ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சுடிதாருக்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ ஷீட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோல்டிங் வந்து என்ன பார்த்தா மாதிரி இருக்குது, ஓப்பன் சைடு வந்து இந்த பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்லீவோட ஹைட்டு. ஸோ என்னோடய ஸ்லீவோட ஹைட்டு 6 inches. அது கூட மேலே ஸ்லீவ் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 inch, கீழே நீங்கள் மடித்து அடிக்கிறீங்கன்னா 1.5 inch, லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 1/2 inch ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போது மடித்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1.5 inch கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போது 7.5 inches. ஓகே, ஸோ 6 inches என்னோடய ஸ்லீவோட லென்த்து. ஸோ 7.5 inches ப்ளஸ் ஒரு 1/2 inches மேலே ஸ்லீவ் ஜாயினிக்கு. ஸோ டோட்டலாக 2 inches சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கிளியர்? ஸோ உங்கள் ஸ்லீவ் லென்த்து கூட ப்ளஸ் கீழே மடிச்சடிக்க 1.5 inches ப்ளஸ் மேலே ஸ்லீவ் ஜாயினிங்காக ஒரு 1/2 inches, டோட்டல் 8 inches வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே 1.5 inches மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தோன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போது நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணணும். ஸோ இந்த கேப் ஹைட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை எப்படி மார்க் பண்ணணும்னா, உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 10 பண்ணுங்கள். ஸோ 35 டிவைடட் பை 10 பண்ணால், ஸோ 35 டிவைடட் பை 10 பண்ணால் எனக்கு 3.5 inches வருது. ஓகே, ஸோ இந்த 3.5 inches தான் கேப்போட ஹைட்டாக நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து 3.5 inches. ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அதை டிவைடட் பை 10 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்கள் கேப் ஹைட்டாக நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்லீவோட கர்வ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கான இன்ச்சஸ் வந்து நம்ம ஹார்மோவில் 2ஆல் டிவைட் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு, 8 inches வந்துச்சுல. ஸோ அதை தான் நம்ம அங்கே கர்வில் வந்து செக் பண்ணோம். கரெக்டாக? ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹார்மோல் கர்வில் நம்ம செக் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம 8 inches நமக்கு ஹார்மோலோட மெஷர்மெண்ட் வந்துச்சு. அதிலிருந்து ஒரு 1/4 inches கம்மி பண்ணி இங்கே நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எதுக்காக 1/4 inches கம்மி பண்ணுறோன்னா, ஸோ நிறைய பேருக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஸோ இது வந்து கர்வாக இருக்குது. ஸோ நம்ம இழுத்தோன்னா ஃபேப்ரிக் கண்டிப்பாக எக்ஸஸ் ஆகும். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸ் வருது, ஸோ ஃபினிஷிங் கரெக்டாக வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக நீங்கள் பேட்டர்ன் போடும் போதே ஒரு 1/4 inches கம்மி பண்ணி பேட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ஜாயினிங்கில் எக்ஸஸ் கிளாத் வந்து வராது. ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து 7.75 inches மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லைனில் எங்கே டச் ஆகுதோ அங்கே வந்து மார்க் பண்ணுறேன். 7.75 inches. ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலிருந்து 1.5 inches சீம் அலவன்ஸ். ஓகே, ஸோ இப்போது உங்கள் ஸ்லீவோட ரவுண்ட் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 5.5 inches மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1.5 inches சீம் அலவன்ஸ். ஸோ உங்கள் ஸ்லீவோட ரவுண்ட் எடுத்துருப்பீங்களா, அதை 2ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து இங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸ் இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது ஸோ இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைனோட சென்டர் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 inch மேலே மார்க் பண்ணுங்கள். ஸோ சென்டர்லேருந்து 1/2 inch மேலே. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 inch. ஸோ புரியுதா? ஸோ சென்டர்லேருந்து 1/2 inch மேலே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர்லேருந்து 1 inch மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதுக்கு நம்ம கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ உங்கள் ஹார்மோல் ஸ்கேல் எடுத்து இப்படி வைங்க. ஓகே, ஸோ இந்த 1 inch மார்க்கிங்க்கும் இந்த 1/2 inch மார்க்கிங்க்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி உங்கள் ஹார்மோல் ஸ்கேலை இப்படி வைங்க. வச்சு இதுக்கு வந்து ஒரு கர்வ். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த 7.75 inches மார்க் பண்ணிக்கோல இந்த பாயிண்ட்டுக்கும் லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ இப்படி வச்சு ஸோ இப்படி ஒரு கர்வ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஸ்லீவோட ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பேக் ஹார்மோல். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹார்மோலுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 inch இந்த பக்கம். ஓகே, ஸோ 1/2 inch இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 1/4 inch கீழே. ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து ஒரு 1/2 inch. ஸோ இதை இப்படி வச்சு இப்போ இந்த 1/4 inch பாயிண்ட்டுக்கும் இந்த 1/2 inch பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஸ்கேலை இப்படி வச்சு கர்வ் கொடுங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே இப்படி டேர்ன் பண்ணி சேம் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி வச்சு கர்வ் கொடுக்குறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த கர்வ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் கர்வ், இது வந்து நமக்கு பேக் கர்வ். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 1.5 inches சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போகாமல் ஸோ இந்த கர்வ் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த லைனை கொண்டு போங்க. ஓகே, ஸோ கிராஸாக. ஸோ இது கர்வியாக போகுது. ஸோ கர்வியாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை டிவைடட் பை 10 பண்ணி நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம சுடிதாரில் ஹார்மோல் கர்வ் ட்ரா பண்ணோம். ஸோ அதில் நமக்கு 8 inches வந்துச்சு. ஸோ அந்த 8 inchesலேருந்து ஒரு 1/4 inches ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் லைனில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 7.75 inches. நெக்ஸ்ட்டு இதுக்கு கிராஸாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து மேலே 1/2 inch மார்க் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து 1 inch மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கேருந்து 1/2 inch உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து 1/4 inch கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் ஹார்மோல். ஓகே, ஸோ நீங்கள் திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்ட் உங்களுக்கு என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களோட ஸ்லீவோட ரவுண்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு கிராஸாக இதுக்கு கிராஸாக நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸஸ் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸஸாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சீம் அலவன்ஸ் போக எக்ஸஸாக இதோட கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பேக் ஹார்மோல். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இப்போ நமக்கு ஃப்ரண்ட் ஹார்மோல். ஸோ ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு கர்வ் ஒழுங்காக வரலன்னா நீங்கள் கட் பண்ணும்போது அந்த கர்வை அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு, இது வந்து நமக்கு பேக். ஓகேவா? ஸோ இங்கே சென்டரில் நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ
இந்த மாதிரி நம்ம சுடிதாரோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன ஸ்லீவாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சுடிதார் பேட்டர்ன் எப்படி போடணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் கட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இதை எப்படி கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஏதாவது உங்களுக்கு புரியலனா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ குரூப்பில் இருக்கவங்க குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணாலும் இண்டிவிஜுவலாக டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எனி டவுட் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் கிளாத்தில் கட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.